சோலார் சிஸ்டம் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. யாராவது ட்ரை பண்ணிக்கலாம். அண்ணனே எந்த அடி அடிக்கிறீங்களே, அண்ணன் சொன்ன சோலார் சிஸ்டத்தை வச்சு 1500 வருஷங்களுக்கு முன்னாடி 2 குரூப் வந்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள் ரூப் தமிழ், வாங்க இப்போ போய் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 1500 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு 2 குரூப் பூமி தான் பெருசு, சூரியன் தான் பெருசு அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒரு குரூப் சூரியன் தான் வந்துட்டு பிரபஞ்சத்தோட மையப்பகுதினும், இன்னொரு குரூப் பூமி தான் வந்துட்டு பிரபஞ்சத்தோட மையப்பகுதின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதில் பெரும்பாலும் நம்பப்பட்டது என்னென்னா பூமி தான் பிரபஞ்சத்தோடைய மையப்பகுதி. அப்படித்தான் 1500 வருஷங்களாக வந்துட்டு நம்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லி சூரியன் தான் பிரபஞ்சத்தோட மையப்பகுதின்னு உண்மையான ஒரு கான்செப்டை எடுத்து வச்ச அரிஸ்டார்கஸ் அப்படின்ற ஒரு ஃபிலாசபிஸ்ட்டை, ஒரு சயின்டிஸ்ட்டை வந்துட்டு இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் அப்போதைக்கு போதுமான ஜாமெட்ரிக்கல் மற்றும் மேத்தமெட்டிக்கல் எவிடன்ஸ் இல்லாதனால அவன் கிடக்கிறான்னு சொல்லி அவரை ஃபுல்லாக இக்னோர் பண்ணிட்டாங்க. அவரை இக்னோர் பண்ணதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. தாலமி அப்படின்ற ஒரு க்ரீக் ஆஸ்ட்ரானமர் வந்துட்டு அந்த டைமில் எப்பி சைக்கிள்ஸ்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக வட்டமாக ஒரு லூப்ஸை கண்டுபிடிச்சி இருக்க எல்லார் மண்டையும் கழுவி பூமி தான் பிரபஞ்சத்தோட மையத்தில் இருக்குன்னு சொல்லி நம்பவும் வச்சுட்டாரு. நம்ப வச்சது மட்டும் இல்லாமல் மார்ஸ் வந்துட்டு ஒரு தப்பான பிளானட் அப்படின்ற ஒரு கருத்தையும் எல்லாத்து மண்டைக்குள்ளேயும் போட்டு விட்டாரு. அப்படி மார்ஸை போட்டு விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியிலிருந்து பார்க்கும்போது மார்ஸ் திடீர்னு ஒரு கட்டத்தில் நேர் நோக்கி போகும், திடீர்னு அப்படியே நிற்கும், திடீர்னு ரிவர்ஸ் வரும், சம்மந்தமே இல்லாமல் முன்னாடி பின்னாடி பூமியிலிருந்து பார்க்குறனால மார்ஸ் வந்துட்டு ஒரு தப்பான பிளானட்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்திட்டாங்க. நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். தாலமி போய் சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்ச கொஞ்ச காலத்திலேயே வந்துட்டு நிக்கலஸ் காப்பர்னிக்கஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ரானமர், ஒரு ரிசர்ச்சர் வந்துட்டு சூரியன் வந்துட்டு மையமாக இருக்கக்கூடிய ஒரு மாடலை செய்கிறாரு. செஞ்சு அது எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணி மார்ஸ் வந்துட்டு தப்பான பிளானட் கிடையாது, பூமியை வந்துட்டு சென்டராக வைக்காமல் சூரியனை சென்டராக வச்சு பார்த்தீங்கன்னா மார்ஸ் அதோட பாதையில் கரெக்டாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் துன்புறுத்தி இறக்கப்படுறதுக்கு முன்னாடியே 1543 ஒரு புக்கை எழுதி வச்சுட்டு செத்து போயிடுறாரு. அடுத்து வந்த கலீலியோ கலீலி டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர் வந்துட்டு 1543 எழுதின கோப்பர்னிக்கஸோட புக்கை வச்சு உண்மையான ஒரு மாடலை செஞ்சு ப்ரூவும் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீனஸோடைய ஃபேஸ், அதாவது வீனஸோடைய மாற்றங்களை வந்துட்டு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும்போது, டெலஸ்கோப் வச்சு கண்காணிச்சுட்டு இருக்கும்போது அவர் அப்போ தான் சூரியன் வந்துட்டு மையத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணுறாரு. ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிடைச்ச பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆயுளில் மீதி இருக்க காலகட்டங்கள் எல்லாமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஹவுஸ் அரெஸ்ட்டாக இருக்கிறது தான். வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போக முடியாது. ஸோ என்ன தான் வந்துட்டு தாலமி சொல்லியிருந்த பொய்யை அவர் உடைச்சிருந்தாலும் அவரை வெளியே விடாமல் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ சூரியன் வந்துட்டு மையப்பகுதியில் இருக்கிறது முக்கியமா, இல்லை பூமி மையப்பகுதியில் இருக்கிறது முக்கியமானு கேட்டிங்கன்னா ரெண்டுமே முக்கியம் கிடையாது. ஏன்னா என்ன தான் வந்துட்டு சூரியன் மையப்பகுதியில் இருக்கிறது உண்மையாக இருந்தாலுமே யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியனுமே வந்துட்டு வேகமாக நகரக்கூடிய ஒரு ஸ்டார் தான். அதை சுற்றி பிளானட்ஸ் இருக்குது, அவ்வளவுதான். சூரியன் வந்துட்டு 8,28,000 km/h நம்ம யூனிவர்ஸை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாருமே வந்துட்டு சென்டர் கிடையாது. தாலமி என்ன தான் பொய் சொல்லியிருந்தாலும் அவர் அதில் ஒரு நல்லதை பண்ணிட்டு போயிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி கேலண்டரில் 7 கிழமைகள் இருக்கும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு. இந்த 7மே வந்துட்டு 7 கோள்களை வந்துட்டு மையப்படுத்துது. அது என்னென்னா பூமியிலிருந்து பார்க்கும்போது இந்த 7 கோள்களும் வரிசையாக தெரிஞ்சனால வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாளுக்குமே இதோட பேரை வச்சுட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திங்களுக்கு மூன், செவ்வாய்க்கு மார்ஸ், புதனுக்கு வந்துட்டு மெர்க்குரி, வியாழனுக்கு வந்துட்டு ஜூபிட்டர், வெள்ளிக்கு வந்துட்டு வீனஸ், சனிக்கு வந்துட்டு சாட்டன், ஞாயிறுக்கு வந்துட்டு சன். ஸோ இப்படி தான் அந்த 7 பிளானட்ஸை வச்சு 7 கிழமைகளை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை வந்துட்டு தொடர்ந்து பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்களை கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ளஸ் பண்ணிக்கோங்க.